வணக்கம், நான் வசந்தி. கொஞ்சம் சமையல் கொஞ்சம் தகவல்ல இன்னைக்கு எலுமிச்சம் பழ சாறு சேர்த்து நம்ம ஒரு இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம இடியாப்பம் மாவு எடுத்து இடியாப்பம் தயார் பண்ணிக்கலாம். இடியாப்பம் மாவு எப்படி தயார் பண்ணுறது, எப்படி கலக்கிறது எல்லாம் நான் ஒரு காணொளியில் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ நம்ம இடியாப்பம் தயார் பண்ணிவிட்டு சுடுதண்ணி வச்சு அதில் நம்ம அந்த தண்ணி கொதித்த பிறகு இதை வச்சோம்னா ஒரு 7லேருந்து 8 நிமிடம் வெந்தால் போகிறோம். ஏன்னா இந்த மாவு ஏற்கனவே வெந்து நம்ம ஆற வச்சு திரும்பியும் சலித்து எடுத்த மாவு உங்களுக்கு நான் ஏற்கனவே காமிச்சிருக்கேன். இடியாப்பம் தயாராகிடுச்சு. மற்ற தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா இதான் இடியாப்பம். இதை சேமியான்னு சொல்லுவாங்க வேலூர் மாவட்டத்தில். சென்னை தென் மாவட்டங்கள்லாம் இடியாப்பம் அப்படி சொல்லுவோம். பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, கொத்தமல்லி சிறிது அளவு, 3 எலுமிச்சம்பழம், சிறிய எலுமிச்சம்பழம், 3 எலுமிச்சம்பழ சாறு எடுத்திருக்கேன். மஞ்சள் தூள், முந்திரி பருப்பு இதுக்கு ரொம்ப சுவையை கொடுக்கும். உளுந்து, கடலைப்பருப்பு சிறிதளவு, கடுகு, தாளிப்பதற்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். முந்திரியை எப்போவுமே முழுசாக போடாதீங்க. அதுக்குள்ளேயும் சில நேரங்களில் சின்ன சின்ன பூச்சிகள் இருக்குது. அதை உடைச்சி நீங்கள் பிரித்து தனியாக நீங்கள் நறுக்கி எடுத்துக்கோங்க. எண்ணெய் பார்த்திங்கன்னா நான் ஒரே ஒரு அரை தேக்கரண்டி எண்ணெய் தான் நான் எடுத்திருக்கேன். ரொம்ப எண்ணெய் தேவையில்லை. எண்ணெய் காய்ந்த பிறகு கடுகு போட்டிருக்கோம். உளுந்து, கடலைப்பருப்பு சேர்த்துருக்கோம். உளுந்து கொஞ்சம் 2 தேக்கரண்டினா, கடலைப்பருப்பு நான் ஒரு அரை தேக்கரண்டி தான் சேர்த்துருக்கேன். முந்திரியும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா சிவப்பாக வதங்கின பிறகு நம்ம பச்சை மிளகாய் நம்ம சேர்த்துப்போம். எப்படி நம்ம எலுமிச்சை சோறு தாளிக்கிறோமோ அதே மாதிரி தான். இல்லை எனக்கு முந்திரி வேண்டான்னா நீங்கள் நிலக்கடலை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் நடுவில் கீரி பெருசாக போட்டிருக்கேன். அப்போ தான் சாப்பிடும் பொழுது கண்ணில் தென்படும் நம்ம எடுத்து போடுறதுக்கு. நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை மிளகாயும் நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கினாவே பச்சை மிளகாயில் இருக்க காரமும் குறையும். கறிவேப்பிலை பொடியாக நறுக்கியது போட்டுக்கோங்க. கொத்தமல்லி கொஞ்சம் நல்லா போட்டுக்கோங்க. இந்த இடியாப்பம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம எலுமிச்சை சாதம் எப்படி சாப்பிடுவோமோ அந்த சுவையில் இருக்கும். அதுவும் இல்லாமல் இது நியாய விலை கடையில் கிடைக்கிற அந்த பச்சரிசியில் செஞ்ச மாவுங்கிறதால சர்க்கரை நோயாளிகள் கூட நல்லா மாலை நேர சிற்றுண்டியாக தாராளமாக நல்லா சாப்பிடலாம். நமக்கும் உடம்புக்கு நல்லது. மஞ்சள் தூள் ரொம்ப முக்கியம். எல்லா சமையலுக்குமே மஞ்சள் தூள் ரொம்ப பிரதானம். ஏன்னா அது ஒரு கிருமி நாசினி. கண்டிப்பாக மஞ்சள் தூள் கொஞ்சம் அரை தேக்கரண்டி நான் போட்டிருக்கேன். அதை சூடாக உடனே நம்ம போட்டு கலக்க வேண்டாம். கொஞ்சம் நேரம் ஆறட்டும். எலுமிச்சம்பழம் சாரும் எப்போவுமே சூடில் ஊற்றாதீங்க, கசப்பு தன்மை வந்துடும். நான் அப்படியே தான் வச்சுருக்கேன். ஆறின பிறகு கொஞ்சம் உப்புத்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம அந்த கலவையில் உப்புத்தூள் சேர்க்கல. இடியாப்பம் மாவில் நம்ம உப்பு சேர்த்து நம்ம இடியாப்பம் செஞ்சுருக்கோம். அதனால் அதுக்கு உப்பு தேவைப்படாது. இந்த கலவைக்கு கொஞ்சம் சிறிதளவு உப்பு. அதை நல்லா உதிர்த்துட்டு இந்த கலவையை போட்டு நிதானமாக நல்லா கலந்துக்கோங்க. கலந்துட்டு எலுமிச்சை சாரும் சேர்த்து கலந்துக்கோங்க. ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். ஒரே மாதிரி சாப்பிடாம காலை நேரமும் நமக்கு வச்சுக்கலாம் உணவா, மாலை நேரம் சிற்றுண்டியாகவும் நம்ம பயன்படுத்திக்கலாம். எலுமிச்சை சாறு பார்த்து சேர்த்துக்கோங்க கொஞ்சம். ஆனால் இது மொத்தமே சேர்க்கணும். பத்தலை நான் திரும்பியும் மொத்தமே சேர்த்துட்டேன். இதில் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மறக்காமல் என்னுடைய காணொளியை பதிவு பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க மணி மீது அழுத்துங்கள். மிச்சம் இருக்கிற அந்த எலுமிச்சை சாரும் நான் சேர்த்துட்டேன். நான் நல்லா இப்போது கலந்து விட்டுக்கோங்க. எலுமிச்சை சாறு சேர்த்ததால் இது கெடக்கூட கெடாது. வெளியவே நீங்கள் தைரியமாக வைக்கலாம். வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். கட்டாயமாக செஞ்சு சாப்பிடுங்க. இன்னொரு முறை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.